ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு, நான் இதை பார்த்து முடிவு எடுக்கிறேங்கிற, எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு, இதை நீக்கணும் வேண்டான்னு. அதுக்குள்ள இவங்க எல்லாமே முடிச்சிடுறாங்க அன்னைக்குள்ள, பூரா திருப்பி திருப்பி போட்டு. அது அதனால இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, எது வந்து நம்ம சரியா பதில் சொல்றதுக்குள்ள வந்து அதை நீக்கிடுறாங்க, இல்ல வராது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தா பெருசாயிருதான்னு இவங்க ஒரு அதிருப்தி. ரெண்டாவது இன்னொன்னு, இப்போ ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மோதல்னு வச்சுங்க, டக்குன்னு எந்திரிக்கிறாங்க, கையை காட்டுறாங்க, அப்ப என்ன ஆகுது, கேமரா இது பண்ணிடுறாங்க. இது முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. அது பத்திரிகையில வந்தாதான் இவர் கையை நோக்கி நீக்கிட்டு அடிக்க ஓடி வந்தார், ஓங்கினார், கையை நீட்டி பேசினார், சபாநாயகர் இருக்கை நோக்கி ஓடி வந்தாரு, அப்படிலாம் வரும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. லைவ்ல டக்குன்னு திருப்பிடுறாங்க கேமராவை. அது வேற இவங்க வேற சொல்லிடுறாங்க. நேத்து நிர்மல்குமாரே சொன்னாரு அமைச்சர், அந்த பக்கம் திருப்புங்க, அவங்க என்ன அவங்களுடைய செயல்கள் எல்லாம் மக்கள் பார்க்கட்டும். சரி, ஏன் திருப்பாமே இவ்வளவு நாளா வச்சிருக்காங்க இவங்க எல்லா வேலையும்? இப்ப வசந்தம் கார்த்திகேயன் அந்த டாக்டர் ஒருத்தர் ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தாரு, ஆமா, இவங்க எல்லாம் இல்லாததெல்லாம் பண்ணிட்டு ராஜா. நம்ம அதுக்கப்புறம் அந்த இவரு நம்ம டெல்டா துரை சந்திரசேகரன், இவங்க பண்றதெல்லாம் பெரிய கூத்து தான். இல்ல உங்களுக்கு அது என்னன்னா, பொதுவா கேமரா என்ன பண்ணுவாங்க, யார் பேசுறாங்க அவங்களே போக்கஸ் பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் இந்த பிரச்சனை வந்தப்ப நிறைய கேமரா அங்கங்க இது பண்ணிட்டாங்க, உடனே திருப்பி. ஆனா காட்டதான் செய்யறாங்க. இப்ப நீங்க ஒருத்தரை பத்தி பேசினா உடனே அது சம்பந்தமா காட்டுறாங்க. இது வந்து ஒரு பெரிய தர்மஸ்தகடமா இருக்கு எதிர்கட்சிகளுக்கு. என்னடா அது, பப்ளிக் பத்தில உடனுக்குடனே இதாயிருதுல, அவன் கமெண்ட் அடிக்கிறான், தப்பு ரைட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி திமுக பெருசா ஸ்கோர் பண்ண முடியலன்றது பதிவாகுது பாத்தீங்களா? ஸ்கோர் பண்ண முடியலன்னா வேற என்ன பண்ண முடியும்ன்றீங்க? அததான் சொல்றேன். மலுப்புற இப்போ காவிரி இஷ்யூ பெருசாகுது. காவிரி இஷ்யூல நிர்மல்குமார் 2 வாதம் வைக்கிறார். 71ல போட்ட வழக்க 72 கலைஞர் வாபஸ் வாங்குறாரு. இவர்களால அது பெருசா என்னதான் பண்ண முடியும்? பிரதமர் கேட்டுக்கிட்டா, ஒரு முதல்வராக இப்படிதான் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல, அது வந்து ஒண்ணு செய்ய முடியும், வரலாறு. அததான் சொல்றேன், அது வரலாறு. அதே மாதிரி இந்த இலங்கை எல்லாமே நடந்தது, அது ஒண்ணும் மறுக்க முடியாது, நீங்க ஒண்ணும் மாத்த முடியாது. அதுல நீங்க கொஞ்சமாவது ஏதாவது பேசணும் கூட இப்ப முடியலன்ற. ஆமா ஆமா.